இந்த சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் தோசை, பிரெட்டுக்கெல்லாம் வந்து நம்ம மேலே தடவிட்டு சாண்ட்விச் மாதிரியும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஆம்லேட் எடுத்து மேலே வச்சு இந்த இதை தடவி விட்டு அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு பிரெட்டுக்கு கூட நீங்கள் வந்து கிரேவிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம். சுட சுட இட்லி வச்சு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா 5 இட்லி சாப்பிட்றலாம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து தக்காளி விலையெல்லாம் ரொம்ப மலிவாயிடுச்சு. இந்த மலிவான நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 கிராம் அளவுக்கு புளியை வந்து இதோட சேர்த்து செய்ய போகிறேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்கள், இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து இந்த மாதிரி நீங்கள் பொடியாக கட் பண்ணி போட்டாலும் போடலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி பாதியாக நறுக்கி அப்படியே போட்டாலும் போடலாம். இதில் தண்ணியெலாம் எதுவும் சேர்த்துற வேண்டாம். எதுக்காக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ வர தக்காளியிலலாம் புழு நிறைய இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நம்ம செய்யும் போது என்னாகும், நமக்கு வந்து தக்காளி சுத்தமானதாக தான் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம முழுசாக கூட போட்டு வேக வைக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதிலே சேர்த்துருவோம். பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். இந்த புளியில் நிறைய கல் மண்ணெல்லாம் இருக்குன்றதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த இதையும் வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா ஒட்டை புழிஞ்சு இந்த சாறு மட்டும் இதில் இறங்குற மாதிரி ஊற்றிக்குங்க. பாருங்க, சாறு எல்லாம் வந்துருச்சுங்க. படியில் கையை வச்சு இப்படி எடுத்து விட்டுருங்க. பாருங்க, இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இப்போது இதில் வந்து 250 ml அளவுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு 1/4 அளவுக்கு இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், இதில் 2 கட்டி அளவுக்கு பூண்டு இதையும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடிடலாம். விட்டு வெயிட் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 6 விசில் வச்சு எடுத்துடலாம். இதுக்கு வந்து அதுக்கப்புறம் 6 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டீம்லாம் போனோன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஊறுகாய்க்கு என்னென்னலாம் போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஒரிஜினல் டேஸ்ட், அப்படியே இந்த தக்காளியோட சுவை அப்படியே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமேல் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் இப்படி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ தக்காளி தொக்கு செய்யறதுக்கு நம்ம வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இதில் 1 டம்ளர் தான் நம்ம நல்லெண்ணெய் எடுத்திருந்தோம். 300 ml எடுத்திருந்தேன். இப்போ வந்து 1/4 டம்ளர் வந்து நமக்கு வேக வைக்கிறதுக்கு ஊற்றிட்டு மீதி இருக்க 3/4 டம்ளர் எண்ணெயை இதில் ஊற்றிடலாம். பாருங்க, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். இதுலேயே நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு 10 மிளகு கிட்ட சேர்த்துக்குவோம். ஜீரகம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா ஒரு 3 கட்டி அளவுக்கு பூண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். பாருங்க, இதுலேயே நல்லா ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துடலாம்.
இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியும் இந்த எண்ணெயிலேயே போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாமே சேர்த்துக்குவோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், நான் 3 ஸ்பூன் வந்து நமக்கு தக்காளி வேக வைக்கும் போது போட்டோம். இப்போ 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரை இந்த எண்ணெயிலேயே போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போடுங்க, இல்லைனா கலர் சேஞ்ச் ஆயிரும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் இதிலேயே சேர்த்துக்குவோம். இப்போ இந்த பூண்டு இந்த பொடியெல்லாம் சேர்த்தோம் இல்லையா, இதுலேயே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துடலாம். பாருங்க, இப்போ வந்து நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இதெல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இப்போ ஸ்டீம்லாம் போயிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்க, இப்போ எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், கரண்டியில் மசிச்சு விட்டாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி மத்தை எடுத்துக்கிட்டு மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். பாருங்க, இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை மசிச்சு விட்டுடலாம். பாருங்க, இது எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்படி தக்காளி வந்து நமக்கு தெரியணும். அப்படி இருக்கும் போது தான் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக தொக்கும் வந்து டக்குன்னு ஆயிரும் உங்களுக்கு. சும்மா கொஞ்சமாக வெல்லம், 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் வெல்லம் சேர்த்துக்குங்க. டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும், ஓப்பன் பண்ணி இருக்கட்டும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து நம்ம மிக்சிலெல்லாம் அடிக்க வேண்டாம். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இது இன்னும் 2 நிமிஷம் மட்டும் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும், அப்புறம் எடுத்து வச்சிடலாம். வாங்க, இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க, இதில் நல்லா சாதம் போட்டு அப்படியே கிளறி சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் தோசை, ப்ரெட்டுக்கெல்லாம் வந்து நம்ம மேலே தடவிட்டு சாண்ட்விச் மாதிரியும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஆம்லேட் எடுத்து மேலே வச்சு இந்த இதை தடவி விட்டு அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு ப்ரெட்டுக்கு கூட நீங்கள் வந்து கிரேவிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம். சுட சுட இட்லி வச்சு நல்லா 1 ஸ்பூன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா 5 இட்லி சாப்பிட்றலாம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.